السلام عليكم ورحمة الله وبركاته. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹுனைன் என்ற ஒரு போர்க்களம் நடந்தது. அந்த போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது. அத்தோடு எக்கச்சக்கமான கனீமத் பொருட்களும் இஸ்லாமியர்கள் கையில் வந்து சேர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தேவையுடையவர்களின் தேவை அறிந்து நிறைய தாராளமாகவே அவர்களுக்கு வழங்கினார்கள். அப்பொழுது ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ற ஒரு சஹாபி, அவர் அப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் தான் இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்துக்கு வந்து புதுசு அவர். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லாருக்கும் கனிமத் பொருட்களை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அவர் வந்து கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. திருப்பியும் கேட்டார், திருப்பியும் கொடுத்தாங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் 100 ஒட்டகைகள் கொடுத்து விட்டார்கள் அந்த நபித்தோழருக்கு. 100 ஒட்டகைகள் ஒருத்தருக்கே கொடுத்துட்டாங்க. திருப்பியும் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். பொதுவாக சஹாபாக்கள் வந்து இந்த மாதிரி ஆசைப்பட மாட்டாங்க, கேட்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவர் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்ததுனால அது அவருக்கு தெரியலை. அவருக்கு வந்து கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம் என்னென்னா, கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அந்த கேட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தணும், அதனுடைய விபரீதத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. கேட்கும்போதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹலிருன் ஹல்வுன், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்குதே, இது வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்க்கக்கூடிய காட்சிகளில் ஒரு காட்சி ரொம்ப பசுமையாக இருக்குது, பச்சை பசையில் இருக்குது அப்படின்னா அதை மக்கள் வந்து பார்க்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. மற்ற கலர்களை காட்டிலும் பச்சை கலர் வந்து நம்ம ரொம்ப விரும்பி பார்ப்போம். கொஞ்சம் தூரமாக பச்சை பசையில் தெரியுது அப்படின்னா அதை பார்க்கணுன்னு நினைப்போம், ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய சுவைகளில் இனிப்பு வந்து எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு சுவை. இந்த ரெண்டுமே கலந்துருக்குது அப்படின்னா மனிதன் நிச்சயமாக ஆசைப்படுவான், அதன் மீது மையல் கொள்வான். இந்த உலகமே வந்து பசுமையாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், ரெண்டுமே கலந்தது. அதனால தான் மனிதன் அதை நோக்கி ஓடுகிறான், அதை ஆசைப்படுறான், எப்படியாவது அடைஞ்சிக்கணும் அப்படின்னு துடிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் பசுமையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஃபமன் அஹதஹு பி சகாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி, அந்த பசுமையாகவும் இனிப்பாகவும் இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் அது உன் கையில் எப்படி வரணும் தெரியுமா? தூய எண்ணமாக இருக்கிற நிலையில் உன் கைக்கு வரணும். தூய எண்ணத்தோடு அந்த பொருளாதாரம் உன் கைக்கு வந்துச்சுன்னா அதில் அல்லாஹ் பரக்கத் செய்து விடுவான். தூய எண்ணம் இல்லாமல் உன் கைக்கு ஒரு காசு பணம் வருது அப்படின்னா அதில் இருந்து பரக்கத்து இல்லாமல் போயிடும், எடுக்கப்பட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தூய எண்ணம்னா என்ன? ஒரு பொருளின் மீது நம்ம ஆசைப்படக்கூடாது. இன்னொருத்தர் கையில் இருக்குது அப்படின்னா அது நம்ம கையில் வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவர் நம்ம கையில் கொடுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. ஒருத்தரை நாம் நிர்பந்தித்து அவர்கிட்ட இருந்து அதை வாங்கணும், பிடுங்கணும் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. யார்கிட்டையும் எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு பொருள் நாம் ஆசைப்படாமல், எதிர்பார்க்காமல், யாரையும் நிர்பந்திக்காமல், யார்கிட்டையும் கேட்காம, நம்முடைய தேவையை வந்து முன்வைக்காமல் தானாக ஒரு பொருள் நம்ம கைக்கு தேடி வருது அப்படின்னா அது பரக்கத்தான பொருள். ஆக அவர் கொடுப்பாரா மாட்டாரா, நமக்கு வருமா வராதா, நமக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஒரு பொருளை எதிர்பார்த்து அதற்கு பிறகு வருதுன்னு வைங்களேன், அதில் பரக்கத்து இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடத்திலும் நாம் தேவையை முன்வைக்கக்கூடாது. எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, அவர் கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த 2 விஷயங்கள் இருக்கும் பொழுது அதற்கு பிறகு அந்த பொருளாதாரம் நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் பரக்கத்து இல்லாமல் போயிடும். வரும்பொழுது நமக்கு தூய எண்ணத்தோடு ஒரு பொருளாதாரம் நம்ம கைக்கு வரணும். கொடுக்கக்கூடியவர் நல்ல எண்ணத்தோடு கொடுக்கணும்.
இவருக்கு போய் கொடுக்கணுமா, இவருக்கெல்லாம் இந்த காசு பணத்தை நாம் கொடுக்கணுமா அப்படின்னு கொடுக்கக்கூடியவருக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு அவர் தரக்கூடாது. அந்த எண்ணத்தோடு இருக்கிற பொழுது அந்த காசும் நம்ம கைக்கு வரக்கூடாது. அதில் பரக்கத்து இல்லாமல் போயிடும் என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. பொதுவாகவே பிறரிடத்தில் நாம் தேவையாயிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தேவையை முன் வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் தடுத்துருவான். கேட்கக்கூடிய வாசலை திறந்து விட்டால் கொடுக்கும் கதவை அல்லாஹ் மூடிவிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஃபதஹ ரஜுலுன் அலா நஃப்ஸிஹி பாப மஸ்அலத்தின் யஸ்அலுன் நாஸ் இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின். மக்களிடத்தில் தேவையாகக்கூடிய அந்த கேட்கும் வாசலை ஒருவர் திறந்து விட்டால் அல்லாஹ் ஏழ்மையின் வாசலை அவருக்கு திறந்து விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் பரக்கத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிக்கும் பொழுதே நமக்கு என்ன இருக்கணும், நான் பணக்காரன் ஆகணும், நிறைய காசு பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, நீங்கள் காசு பணத்தை சேர்க்கும் பொழுது என்ன எண்ணத்தோடு சேர்க்கணும் தெரியுமா? சம்பாதிக்கும் பொழுது என்ன எண்ணத்தோடு சம்பாதிக்கணும் தெரியுமா? மன் தலபத் துன்யா ஹலாலன் தஅஃபுஃபன் அனில் மஸ்அலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, ஒரு ஹலாலான ஒரு பொருளாதாரத்தை ஒருவர் தேடுகிறார். எந்த எண்ணத்தில் தேடணும் தெரியுமா? நான் யாரிடத்திலும் தேவையாக கூடாது, யாருடைய வாசலில் போய் நிற்கக்கூடாது, யாரும் எனக்கு உதவி செய்கிற அளவுக்கு நான் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த தூய எண்ணத்தோடு சம்பாதிக்கும் பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரிடத்திலும் தேவையாக கூடாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனிடத்தில் கேட்கலை அப்படின்னா அவன் கோபப்படுவான். அதே மாதிரி அவனிடத்தில் கேட்காம அவனுடைய படைப்பினங்களாக இருக்கக்கூடிய மற்றவங்கள்ட்ட போய் கேட்டாலும் அவனுக்கு கோபம் வரும். ஏன்னா கொடுக்கறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். கொடுக்கக்கூடிய அத்தனை ஆற்றலும் அவனுக்கு இருக்கிறது. எதை கேட்டாலும் தயங்காமல் கொடுப்பதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான். எவ்வளவு கொடுத்தாலும் அவனுடைய கசானாக்கள் இருந்து ஒரு துளி கூட குறையாது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கசானாக்களை அவன் வைத்திருக்கிற பொழுது அவன்கிட்ட போய் கேட்காம நம்ம அடியார்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது அல்லாஹ் அதிருப்தி படுறான். அதனால தான் நம் முன்னோர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் தேவையாக கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. தானாக தேடி வரும் பொழுது கூட வாங்கிறதுக்கு அவங்க மறுத்தாங்க. ஏன்னா நான் ரப்பு மட்டுமே கொடுப்ப தகுதி படைத்தவன், அவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு அவங்க உறுதியாக இருந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரர் சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள் காபத்துல்லாவில். அப்போது அன்னைக்கு ஹலீஃபாவாக இருந்த ஒருத்தர் இவரை பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த இடத்துல உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய பேரர் அப்படின்னு விளங்கிக்கிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, சாலிமே சல்னி, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேள், நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. உனக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இன்னி அஸ்தஹி அன் அஸ்அல கைரல்லாஹ் ஃபீ பைத்தில்லா. நான் எந்த இடத்துல நிற்கிறேன்? அல்லாஹுவினுடைய இறை இல்லத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன், பைத்துல்லாவில் நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லாஹுவினுடைய இறை இல்லத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்காம இன்னொருத்தட்ட கேட்குறதுக்கு நான் கூச்சப்படுறேன், தயங்குறேன், கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய பள்ளியில் நின்று நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? கேட்குறதுக்கு வந்திருக்கிறோம். நம்ம தேவைகள்லாம் கேட்டு வாங்கிறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு பள்ளிகளுக்கு வரோம். அந்த இடத்துல நின்று அல்லாஹ்ட்ட கேட்காம இன்னொருத்தட்ட எப்படி கேட்பேனா? கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி அவர் வாங்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்போ வெளியே வராருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விரும்பிட்டாங்க. அவரும் தவாஃபெல்லாம் முடிச்சுட்டு பைத்துல்லாவிலேருந்து வெளியே ஹரம்லேருந்து வெளியே வந்தார். பிடிச்சிட்டாங்க. சாலிம் உள்ளேருந்து நான் கேட்டேன், எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன், இப்போ ஏதாவது உனக்கு வேணுமா? பைத்துல்லாவிலேருந்து வெளியே வந்தாச்சு இல்லை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலேருந்து நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ வெளியே வந்துட்டீங்க, இப்போ ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. அப்போ அவர் கேட்டார், உலகத்தினுடைய தேவையா மறுமையினுடைய தேவையா அப்படின்னு கேட்டார். என்ன வேணும்னு கேட்குறீங்கள, எனக்கு என்ன தர போகிறீங்க? உலகம் சார்ந்த விஷயத்தையா மறுமை சார்ந்த விஷயத்தையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அந்த ஹலீஃபா, மறுமை சார்ந்த விஷயத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? சிராத்துல் முஸ்தகீமில் மின்னல் வேகத்தில் கிடக்கணும், கேள்வி கணக்கு லேசாகணும், கபர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், சொர்க்கம் கிடைக்கணும், இதெல்லாம் என்னால் எப்படி கொடுக்க முடியும்? உலகத்தினுடைய தேவை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் தரேன் அப்படின்னார். அப்போது சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இதாலம் அஸ்அல் ஹவாயிஜ துன்யா மிம்மை எம்லிக்குஹா ஃபகைஃப அஸ்அலுஹா மிம்மன் லா எம்லிக்குஹா.
எந்த தேவையை கேட்டாலும் கொடுக்கறதுக்கான தகுதி ரப்பிடத்தில் இருக்கிறது. அவன் தான் அதுக்கு மாலிக்காக இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் உரிமை கொண்டவனாக இருக்கக்கூடிய நான் அல்லாட்டையே உலகத்தினுடைய தேவையை கேட்க மாட்டேன். உலகத்தினுடைய தேவை எனக்கு அதைத்தான், காசு பணத்தை தான், எனக்கு அதைத்தான் இதைத்தான், நான் எதையுமே அவன்கிட்டயே கேட்க மாட்டேன். அவன் தான் மாலிக் இடத்திலே கேட்காத பொழுது மாலிக் அல்லாத இன்னொருத்திட்ட போய் எனக்கு உலகத்தினுடைய தேவையை கேட்பேனா? கண்டிப்பாக கேட்க மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தேடி வரும் பொழுது கூட அதை கேட்கறதுக்கு, அதை வாங்குறதுக்கு மறுத்தாங்க. ஏன்னா பிறரிடத்தில் எந்த நிலையிலும் தேவையாகிவிடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார்கள் நம் முன்னோர்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூய எண்ணத்தோடு ஒரு பொருள் உன் கைக்கு வரணும், வந்தால் தான் பரக்கத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அந்த வார்த்தை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு தந்தது. அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இனிமேல் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களே, என் வாழ்க்கையில் யாரிடத்திலும் நான் தேவையாக மாட்டேன். 100 ஒட்டகத்தை கொடுத்த பிறகும் கேட்டார்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் கேட்கக்கூடாது, கேட்டால் அல்லாஹ் பரக்கத்தை நீக்கிடுவான்னாங்க. அந்த வார்த்தைக்கு பிறகு சொன்னாங்க, இனிமேல் என் வாழ்க்கையில் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு நீண்ட காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில், உஸ்மான், இன்னும் அதற்கு பிறகு வந்த கலீஃபாக்கள் காலத்திலலாம் வாழ்ந்தாங்க. ஆனால் யாரிடத்திலும் அவங்க கேட்கல. மட்டுமல்ல, அவர்களே முன் கொடுப்பதற்கு தயாரான போது கூட மறுத்துட்டாங்க. கனிமத்து பொருட்களாக பைத்துல் மாலில் இருந்து தேவையுடையவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலீஃபாக்கள் முன் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்களை கூப்பிட விட்ட பொழுது கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு, நான் இனிமேல் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டாங்க. மௌத்து வரைக்குமே அந்த வைராக்கியத்தில் அவங்க அதிலிருந்து வெளியே வரலை. இஸ்லாத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு 60 வயசு, மௌத்தாகும் பொழுது 120 வயசு. 60 வருஷமாக வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தில். அதுக்கு பிறகு யார்கிட்டையுமே அவங்களா கொடுத்த போது கூட வாங்க மறுத்துட்டாங்க ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா. அதனால் நம்முடைய தேவைகளை ரப்பு மட்டுமே செய்வதற்கு தயாராக இருக்கிறான். அவன் மட்டுமே மாலிக்காக இருக்கிறான். அவனிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும், அவனிடத்தில் மட்டுமே தேவைகளை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அத்தகைய நன்மக்கள் கூட்டத்திலே நம்மளை சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.